வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அல்ஸ்டன் ஆண்டனி. இந்த லெசனில் நாங்கள் பார்க்க போகிறது எஸ்சிஓ கீவேர்ட் ரிசர்ச் பண்ண போகிறது எப்படின்னு பார்க்குறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் எஸ்சிஓ கோர்ஸ் ஃபுல்லையும் ஃப்ரீயாகவே படித்து கொடுக்குறேன். பிகினர் கோர்ஸ் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியாச்சு. இந்த கோர்ஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது எஸ்சிஓக்கு கீவேர்ட்ஸ் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, அதுவும் தமிழில் எப்படி பண்ணணும், எந்த கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணணும், எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது, எப்படி ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது, பெய்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது, எல்லாத்தையுமே A to Z எஸ்சிஓ கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் எல்லாத்தையுமே பழகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கணும். கீவேர்ட் ரிசர்ச்னால் என்ன, கீவேர்ட்ஸ்னால் என்ன, இதில் என்னென்ன வகை இருக்குது, ஏன் இது இம்பார்ட்டண்ட், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் உங்களுக்கு இருந்தால் தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட், வாட் இஸ் எ கீவேர்ட்? கீவேர்ட் என்றால் என்ன? இது சிம்பிள். கீவேர்ட் எஸ்சிஓ இண்டஸ்ட்ரியில் நாங்கள் கீவேர்ட்னு எதை சொல்கிறதுனா, ஒரு வேர்டாக இருக்கட்டும், ஒரு சென்டென்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரேஸாக இருக்கட்டும், எதையாச்சும் ஒரு சர்ச்சராக இருக்கட்டும், ஒரு யூசர் கூகுளில் போயோ இல்லாட்டி பிங்கில் போயோ ஒரு சர்ச் இன்ஜினில் ஒரு வேர்டை அந்த என்ன சென்டென்ஸையோ டைப் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் அவங்க எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைப் பண்ணுற வேர்டை தான் நாங்கள் கீவேர்டுன்னு எஸ்சிஓவில் சொல்லுவோம். அப்போ யாராச்சும் எஸ்சிஓவில் கீவேர்டுன்னு சொன்னால் அர்த்தம் ஒரு வேர்டோ சென்டென்ஸ் ஒரு சர்ச்சர் சர்ச் இன்ஜினில் டைப் பண்ணுறதை தான் நாங்கள் கீவேர்டுன்னு சொல்லுவோம். அதுதான் பேசிக் எக்ஸாம்பிள். இப்போ கீவேர்ட் சர்ச் பண்ணுறவங்களுக்கு கீவேர்ட்னா அது ஏன் முக்கியம்? முதலாவது அந்த கூகுள்லேயோ அந்த அடுத்த சர்ச் இன்ஜின்களில் போயிட்டு டைப் பண்ணுற வேர்ட் தான் கீவேர்ட்ஸ். அது சிங்கிள் வேர்டாகவும் இருக்கும், சென்டென்ஸாகவும் இருக்கும், ஃப்ரேஸாகவும் இருக்கும். இது ஏன் முக்கியம்னா, அவங்க டைப் பண்ண போகிற கீவேர்டோ அந்த சென்டென்ஸோ வேர்டை வச்சு தான் அவங்களுக்கு ரிலேட்டட் ரிசல்ட் என்ன, அந்த அடிக்கிற queryக்கு எதெல்லாம் ரிலேட்டட் இதுன்னு கூகுள் காட்டும். அதனால அது எவ்வளோத்துக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக டைப் பண்ணுறோமோ அதுக்கு அவ்வளவுக்கு ஈஸியாக ரிலேட்டட் கீவேர்ட் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸும் கிடைக்கும். நான் இப்போ வெப்சைட் ஓனர்ஸ்க்கு கீவேர்ட்னா என்ன? நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு பிளாக் நடத்துகிறீங்க, கீவேர்டே முக்கியம். ஏன்னா கீவேர்டு உங்களோட கண்டென்ட் நீங்கள் எழுதுறீங்களோ, ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுறீங்க, இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸ்க்கு வெப்சைட் செய்கிறீங்க, கீவேர்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கீவேர்டை வச்சு தான் விசிட்டர்ஸை சர்ச் இன்ஜினுக்குள்ளேருந்து உங்களோட வெப்சைட்டுக்கு கொண்டு வர போகிறீங்க. அதனால கீவேர்ட் ரிசர்ச் நீங்கள் ஒழுங்காக பண்ணினா தான் எந்தெந்த கீவேர்ட் பெஸ்ட் பொட்டென்ஷியல் இருக்குது, எந்தெந்த கீவேர்ட் எனக்கு சரியான டிராஃபிக்கை கொண்டு வரும், எந்த டார்கெட் ஆடியன்ஸு சரியாக கொண்டு வர கீவேர்டு எதுன்னு இதை எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிக்கலும். அதனால தான் ஒரு வெப்சைட் ஓனர்ஸ்க்கோ இல்லாட்டி பிளாக் ஓனருக்கோ இல்லாட்டினா நீங்கள் ரைட் பண்ணுறவருக்கு கீவேர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கீவேர்டுக்கு நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணினா மட்டும்தான், எஸ்சிஓ பண்ணினா மட்டும்தான் விசிட்டர்ஸ் சர்ச் இன்ஜின் லேருந்து வருவாங்க. நீங்கள் சும்மா ஒரு கீவேர்ட் ரிசர்ச்சுமே பண்ணாமல் பிளாக் எழுதுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான டார்கெட் ஆடியன்ஸை வரவும் இயலாது, எஸ்சிஓ கேம்பெயினும் ஒழுங்காக செய்ய இயலாது. அதனால தான் வெப்சைட் ஓனருக்கு அது முக்கியம். கீவேர்ட் சர்ச் இன்ஜினுக்கும் கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால், நீங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்தோம் சர்ச் பண்ணுறவங்களுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு, வெப்சைட் ஓனருக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, சர்ச் இன்ஜினும் அதே மாதிரி தான். ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒரு பிளாகை பப்ளிஷ் பண்ணுறீங்கனாலும், ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணாலும், சர்ச் இன்ஜினுக்கு அது எப்படி தெரியும், இந்த ஆர்டிக்கல் இந்த கீவேர்டை டைப் பண்ணுறவங்களுக்கு தான் நான் காட்டணும், இல்லாட்டினா இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுது. ஏன்னா சர்ச் பண்ண போகிறவங்க யாரும் பேராகிராஃப் அடித்து சர்ச் பண்ண போகிறதில்ல, ஒரு 2-3 வேர்ட்ஸ் அடித்து சர்ச் பண்ணுறதுலேயே நான் சரியானதை காட்டணும். அப்போ இந்த சர்ச் இன்ஜின் என்ன செய்யணும் சொன்னால், இந்த கண்டென்ட் இதுகளை வச்சு கீவேர்ட்ஸை கண்டுபிடிக்க பார்க்கும். உங்களோட வெப்பேஜில் இருக்கிற மெயின் கீவேர்டு இல்லாட்டி மெயின் டாபிக்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி இந்த கீவேர்டு அடித்தா நான் இந்த ரிசல்ட்ஸ் காட்டணும், அந்த மாதிரி ப்ரோசஸ் தான் கீவேர்ட்ஸ்னு சொல்கிறது. அதுதான் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுறது. கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை வெப் பேஜை கிளாஸிஃபை பண்ணி அந்த ரிசல்ட்ஸை காட்டுறது. இது வெறும் கீவேர்ட்ஸை மட்டும் வச்சு கூகுள் காட்ட போகிறது இல்லை. டாப்பில் நிறைய எஸ்சிஓ ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஆனால் கீவேர்ட்ஸும் ஒன் ஆஃப் த மெயின் கம்போனண்ட். அதுதான் ஒவ்வொரு இதுக்கு. இப்போ நாங்கள் பார்க்கணும் கீவேர்ட்னா என்னென்னு தெரிஞ்சுட்டு, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், டெஃபினிஷன் எல்லாமே ஓகே. கீவேர்ட் டைப்ஸ் ஏன்னு சொன்னால் எதுனாலுமே, இப்போ பழங்கள்னு சொன்னாலும் பழங்கள் எல்லாத்தையுமே ஒரே கேட்டகரியில் போடையில தானே, எல்லாத்துக்குமே தனித்தனி டைப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி தான் கீவேர்ட்ஸுக்கும் நிறையா டைப் இருக்குது. இதெல்லாம்
காமனா இப்ப நீங்க இந்த டெஃபினிஷன ஒருத்தர் கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஏன்னா வந்து இதெல்லாம் சர்விஸ். கீவேர்ட் ரிசர்ச் எல்லாம் ஒரு ப்ராடக்ட் இல்ல. இதெல்லாம் ஒரு சர்விஸ் நாங்க பண்ற மாரி. அதனால என்ன நடக்கும்னு சொன்னா, ஒவ்வொருத்தர்ட்ட கேட்கிற நேரமும் அவங்களோட டெஃபினிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நான் என் பெர்சனலா எடுகேஷனுக்கு எப்படி கிளாசிஃபை பண்ணுவேங்கிறத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்சிஓ கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். எஸ்சிஓ கீவேர்ட்ஸ்ன்னு சொல்றது SERP இல்லாட்டினா ரேங்கிங்க்கு தரவரிசைக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸாக இருக்கும். அது வந்து அந்த ரேங்கிங்கையோ SERPையோ ஃபோக்கஸ் பண்ணி கிரியேட் பண்ண கீவேர்டுகள். இது வந்து பேசிக்காக என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் எஸ்சிஓ இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லாட்டினா ஆர்கானிக் இல்லாட்டி SERP கீவேர்டு லிஸ்ட் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே நாங்கள் எஸ்சிஓ கீவேர்ட்ஸ்னு தான் சொல்லுவோம். இது பேசிக்காக சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இந்த எஸ்சிஓ பண்ணுறதோட கனெக்ட் ஆகிருக்கிற அவ்வளோ கீவேர்டுமே நாங்கள் எஸ்சிஓ கீவேர்ட்ஸ்னு தான் சொல்லுவோம். இப்போ ஒரு கீவேர்டை நாங்கள் பார்ப்போம். முதலாவது வந்து சீட் கீவேர்டுன்னு சொல்கிறது. சீட் கீவேர்டுங்கிறது கன்ஃபியூஷன்லாம் தேவையில்ல. ஒரு வேர்டோ ஒரு குரூப் ஆஃப் வேர்ட் நாங்கள் எங்களோட எஸ்சிஓ ரிசர்ச் ப்ரோசஸ்க்கு இல்லாட்டி சரியான கீவேர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டார்டிங் வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சீட்னால் எங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஒரு அளவு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுதான் உங்களோட ரேஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட் சீட் கீவேர்டு. இந்த கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறதும் இல்லை, இதுக்கு யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா காம்படிஷனும் இருக்கும், ஃபோக்கஸ்டாகவும் இருக்காது. ஆனால் இந்த கீவேர்டை வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போகிறோம். புது கீவேர்ட்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் கீவேர்ட் டைப்ஸ். அதனால் இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் இந்த ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் வெயிட் லாஸுங்கிறது சீட் கீவேர்டு. ஏன்னா அதுதான் உங்களோட இண்டஸ்ட்ரி இல்லாட்டினா உங்களோட மார்க்கெட்டை குறிக்கிற கீவேர்டு. அதை நீங்கள் டார்கெட் உடனே பண்ணே இல்லாது. ஏன்னா ஹை காம்படிஷனாக இருக்கும், ரேங்க் பண்ண கஷ்டமாக இருக்கும். அது போக அது ஃபோக்கஸ் இல்லை அந்த கீவேர்டில். அந்த இதை குறிக்கிற மாதிரி வேர்ட்ஸுகளை நாங்கள் சொல்கிறது சீட் கீவேர்டு. அப்போ நாங்கள் யாராச்சும் எஸ்சிஓ இண்டஸ்ட்ரியில் சீட் கீவேர்டுன்னு சொன்னால் அதுதான் ஸ்டார்டிங் கீவேர்டு. உங்களோட டாப்பிக்கையோ உங்களோட மார்க்கெட்டையும் குறிக்கிற கீவேர்டாக இருக்கும். அடுத்த கீவேர்ட் ப்ரைமரி கீவேர்டுன்னு சொல்லுவோம். ப்ரைமரி கீவேர்டுங்கிறது சொல்கிறது இதை நாங்கள் மெயின் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுறீங்க, ஆர்டிக்கல் எழுதுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ப்ரைமரி கீவேர்ட் தான் உங்களோட வெப்சைட்டுக்கோ இல்லாட்டி அந்த வெப்பேஜுக்கு முக்கியமான கீவேர்ட். என்ன அர்த்தம்னு சொன்னால், நான் இந்த கீவேர்ட் தான் இந்த டார்கெட் கீவேர்டு, இதுக்கு நான் கட்டாயம் ரேங்க் பண்ணணும், இது தான் இந்த மெயின் கீவேர்ட்ஸ்னு சொல்கிறது தான் ப்ரைமரி கீவேர்டு. இதுதான் மோஸ்ட் வேல்யூபிள் கீவேர்டுன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் என்ன எஸ்சிஓ ரிசர்ச் செஞ்சாலும், லிங்க் பில்டிங், எஸ்சிஓ ப்ரோசஸ் நான் பின்னாடி படித்து கொடுப்பேன். எதை செஞ்சாலும் இந்த கீவேர்ட்ஸை டார்கெட் பண்ணி தான் செய்வோம். ஏன்னா இது எங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர் மோஸ்ட் வேல்யூபிள் கீவேர்டுன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் ப்ரைமரி கீவேர்டுன்னு சொல்கிறது. அடுத்தது வந்து செகண்டரி கீவேர்டு. செகண்டரி கீவேர்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எங்களுக்கு தெரியும், இது தான் எங்களோட மெயின் கீவேர்டுன்னு அந்த முன்னாடி பார்த்த மாதிரி. ஆனாலும் எங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸுக்கும் நான் ரேங்க் பண்ணால் நல்லோம். இது என் மெயின் கீவேர்டு இல்லை, ஆனாலும் இது ரிலேட்டட் டு மை மெயின் கீவேர்டு, அதோட சம்மந்தப்பட்ட கண்டென்ட் தான். அதனால இதுக்கு நான் ரேங்க் பண்ணாலும் எனக்கு நல்லோம். ஏன்னா அதுக்கு நான் என்ன எழுதியிருக்கணும் அது இதுக்கும் சூட் ஆகும். அந்த மாதிரி கீவேர்டை சொல்கிறது தான் செகண்டரி கீவேர்டுன்னு சொல்லுவோம். இதை நாங்கள் செகண்டரி கீவேர்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ரிலேட்டட் கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு கீவேர்ட், ஒரு வேர்ட் ஃப்ரேஸ் அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனாலும் மெயின் கீவேர்டு அந்த சென்டென்ஸ்லேயோ வேர்ட்லேயோ இல்லை, ஆனாலும் இந்த கீவேர்ட் அதை மீன் பண்ணுது, இதோட மென்ஷன் பண்ணுது, அது மாதிரி இருக்கிறனால. அதனால ஒரு வெப்பேஜ் நாங்கள் க்ரியேட் பண்ணுற நேரம் வெறும் மெயின் கீவேர்ட் மட்டும் டார்கெட் பண்ணாமல் அதோடு இருக்கிற குரூப் ஆஃப் செகண்டரி கீவேர்டு இல்லாட்டி ரிலேட்டட் கீவேர்டையும் டார்கெட் பண்ணுவோம். ஏன் மெயின் ரீசன், வெறும் நாங்கள் மெயின் கீவேர்டில் இருந்து மட்டும் டிராஃபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த ரிலேட்டட் கீவேர்ட்ஸில் இருந்தும் நாங்கள் டிராஃபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் டிமாண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் ஈஸியாக இருக்க கூட ரேங்க் பண்ண வாய்ப்பு. அப்போ ஒரே கண்டென்ட் பீஸ், ஒரே வெப்பேஜை வச்சு நீங்கள் இன்னும் நிறையா கீவேர்டை டார்கெட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதைத்தான் நாங்கள் செகண்டரி இல்லாட்டி ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். குட் ப்ராக்டிஸ் என்னன்னு சொன்னால், கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுற நேரம் ப்ரைமரி கீவேர்டு இதுவும் கண்டுபிடிப்போம். ஏன்னா எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்றா டார்கெட் பண்ணலாம். அடுத்த கீவேர்ட் டைப் வந்து எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகினராக இருந்தால் நீங்கள் இதை தெரிஞ்சிருக்காது. ஆனால் அட்வான்ஸ் எஸ்சிஓ இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இதை ரொம்ப தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து எல்எஸ்ஐ கீவேர்டுன்னு எதுவுமே இல்லை. அது ஒரு இம்ப்ராப்பர் எஸ்சிஓ டேர்ம் நாங்கள் யூஸ் பண்ணுறது இண்டஸ்ட்ரியில். எல்எஸ்ஐ கீவேர்ட் ரிசர்ச், எல்எஸ்ஐ இதுன்னு நிறையா கைட் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து இம்ப்ராப்பர்.
அது வந்து ஒரு என்ன ப்ரொஃபஷனலா அ வெரிஃபைட் இன்ஃபர்மேஷன் இல்ல. எல்எஸ்ஐன்னு சொல்றது என்னதுன்னா, லேட்டன்ட் சிமான்டிக் இண்டெக்ஸிங்ன்னு ஒரு மாடல், ஒரு டெக்னிக் டெவலப் பண்ண அது வந்து 90ஸ் 80ஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மாடல். பேசிக்கா என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தேவையில்ல. அது என்ன அர்த்தம் செய்ய ட்ரை பண்றாங்கன்னு சொன்னா, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் வேர்ட்ஸ வச்சு, அத ஒண்ணா சேர்க்கிற நேரம் கண்டுபிடிக்கிற மீனிங். ஏன்னு சொன்னா நான் சொன்னேன் தானே, வெப் பேஜ் நீங்க கன்டென்ட் எழுதுறீங்க, இல்லாட்டினா உங்களோட வெப் பேஜ்ல நெறைய வேர்ட்ஸ் இருக்கு. கூகுளுக்கு எப்படி தெரியும்? இந்த வெப் பேஜ் இந்த கீவேர்ட பத்தி தான் பேசுது. இல்லாட்டினா இத அடிச்சா நான் இந்த வெப் பேஜ தான் காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃபோன் ஒரு வேர்ட், ஆப்பிள் ஒரு வேர்ட். நீங்க இத தனித்தனியா வெப் பேஜ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் மீனிங். ஃபோன்னு பார்த்தா, நான் ஃபோன் ரிசல்ட்ஸ காட்டணும். ஆப்பிள்னு ஒரு வெப் பேஜ்ல பார்த்தேன்னா, நான் ஆப்பிள் சாப்பிடுற ஃப்ரூட் ஆப்பிள் ரிசல்ட்ஸ காட்டணும். ஆனா, இது 2யும் நீங்க கம்பைன் பண்ணி ஒரு வெப் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்படி மாறுது? ஆப்பிள் ஃபோன்னு மாறுது. ஆப்பிள் ஃபோனுக்கு வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் செட் ஆஃப் ரிசல்ட் காட்டணும். நான் ஐஃபோன பத்தி காட்டணும். ஆப்பிள் பிராண்டட் ஃபோன பத்தி காட்டணும். அப்ப சர்ச் என்ஜினுக்கு அது எப்படி தெரியும்? இந்த இத கண்டுபிடிக்கிற ஒரு முறை தான் எல்எஸ்ஐ கீவேர்ட்ன்னு நாங்க சொல்றது. இத வந்து சிமான்டிக் இல்லாட்டி என்டிட்டீஸ்ன்னு டெக்னிக்கல் டெர்ம்ல சொல்லுவோம். இதத்தான் நாங்க எல்எஸ்ஐ கீவேர்ட் அண்ட் எல்எஸ்ஐ சிமான்டிக் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஆனா, இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, எல்எஸ்ஐ இந்த மாடல கூகுள் யூஸ் பண்றதில்ல. அதனால நாங்க எல்எஸ்ஐன்னு ரிஃபர் பண்றோம். அவங்க ஓன் மாடல் வச்சிருக்காங்க. ஓன் மாடல் வச்சு இத சிமான்டிக் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க இத மெயினா ஒண்ணும் செய்ய அ தேவையில்ல. அதே ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னெல்லாம் எழுதியிருக்கீங்கன்னு பார்த்து, அந்த ரிலேஷன்ஷிப் என்டிட்டீஸ்கள கண்டுபிடிச்சு, உங்களோட உங்களோட வெப் பேஜ் வேற என்ன வேர்டுக்கெல்லாம் ரிலேட்டடுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ. நீங்க அதுக்குன்னு இது மிச்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கொள்ள தேவையில்ல. எப்படி நான் சரியா காட்டுறது? எப்படி ரிலவென்ட்டா செய்றதுன்னா, இது பேசிக் ஜெனரல் நாலேட்ஜ் ஆர் காமன் சென்ஸ். ஏன்னு சொன்னா, நான் சொன்னேன் தானே ஆப்பிள், ஐஃபோன் அத லிங்க் பண்றது. அதே மாரி தான் எந்த வொர்க்க செஞ்சாலும். நீங்க உங்களோட இண்டஸ்ட்ரியில எதெல்லாம் முக்கியம்னு தோணுச்சுனோ, நீங்க ஒரு ஆர்டிக்கிளோ, ஒரு வெப் பேஜ் எழுதுற நேரம் இதெல்லாம் ரிலேட்டட் இதுன்னு தெரிஞ்சா மென்ஷன் பண்ணுங்க. அத பத்தி டாக் பண்ணாலே நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. ஏன்னா கூகுளோ சர்ச் என்ஜின் அவங்க இதுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டெக்னாலஜி. அதனால நீங்க தரோவா அந்த கன்டென்ட் பீஸ எழுதினாலே போதும். அவங்களே அதில சர்ச் பண்றது, கண்டுபிடிக்கிறதெல்லாம் செஞ்சு கொள்ளுவாங்க. அது போக சினோனிம்ஸ்ன்னு சொல்றது யூஸ் பண்ணலாம். சிமிலர் வேர்ட்ஸ் ஒரே வேர்ட எத்தனையோ வகையில சொல்லலாம். அந்த மாரி டிஃபரெண்ட் வேர்ட்ல யூஸ் பண்ணலாம் டெக்ஸ்ட்டு. மத்தது கூகுள் சர்ச் ஃபீச்சர்ஸ் சச் அஸ் ஆட்டோ சஜெஸ்ட். நீங்க எதையாச்சும் கூகுள்ல டைப் பண்ணா ஆட்டோ சஜெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். அதில காட்டுற வேர்ட்ஸுகள யூஸ் பண்ணலாம். பீப்பிள் ஆல்சோ ஆஸ்க்ன்னு ஒரு ஸ்னிப்பெட் இருக்கும். அதில என்ன காட்டுதுன்னு பார்த்து அத யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் அந்த செக்ஷன்லேருந்தும் டேட்டா எடுக்கலாம். ஃபைனலா கீவேர்ட் ரிசர்ச் டூல்ல யூஸ் பண்ணலாம். நெறைய எஸ்இஓ கீவேர்ட் ரிசர்ச் டூல் இருக்கு. நெறைய கீவேர்ட் ரிசர்ச் டூல்ல என்எல்பின்னு சொல்லுவோம். இத நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டேட்டான்னு சொல்லுவோம். என்எல்பி டேட்டான்னு சொல்லுவோம். அந்த இதில காட்டுறது எல்லாமே இந்த கீவேர்ட்கள குறிக்கிறது தான். அதனால ஃபியூச்சருக்கும் சேஃபா இருக்கணும்னா, இப்பயும் சேஃபா இருக்கணும்னா, எவ்வளத்துக்கு எவ்வளோ முக்கியமா இந்த சிமான்டிக் கீவேர்ட்ஸ் எல்எஸ்ஐ கீவேர்ட்ன்னு சொல்ற அந்த பிழையான ப்ராப்பர் டெர்ம், இந்த வேர்ட்ஸுகள நாங்க எங்களோட கன்டென்ட்ல இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா, இது ரொம்ப அந்த ரிலேட்டட் கீவேர்ட்ஸோட கூட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரேங்க் பண்றதுக்கு இதுக்கு வாய்ப்பு கூட. அதத்தான் நாங்க எல்எஸ்ஐ கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். இப்ப அடுத்த சப் கேட்டகரி என்னன்னு சொன்னா, டைம் பேஸ்ட் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நேரம் அடிப்படையிலான கீவேர்ட் ரிசர்ச் டைப்ஸ். என்ன அர்த்தம்னு சொன்னா, சில கீவேர்ட்ஸ் இருக்கு. ஆனா, அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல மட்டும் தான் டிமாண்டா இருக்கும். எப்ப நீங்க சர்ச் பண்ணாலும் அதுக்கு நெறைய பேர் சர்ச் பண்ணுவாங்கன்னு இல்ல. ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பேன்ல மட்டும் தான் அதுக்கு டிமாண்ட் இருக்கும். அந்த மாரி கீவேர்டுகள தான் நாங்க டைம் பேஸ்ட் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டி டைம் ஸ்பேன் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஷார்ட் டெர்ம் ஃப்ரெஷ் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொன்னா, இந்த கீவேர்ட்லாம் புதுசா கிரியேட் ஆயிருக்குது. அதுவும் கிரியேட் ஆனோனே ரொம்ப நெறைய டிராஃபிக் இருக்குது. நெறைய க்ரோ ஆயிக்கிட்டும் இருக்குது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த டிமாண்ட் எல்லாமே குறைஞ்சு போக துவங்கிரும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு புது படம் ரிலீஸ்டு மூவி நேம்.
இல்லாட்டினா ஒரு புது ஆடியோ சாங்கோட லான்ச் நேம். அது வந்து இதுக்கு முன்னாடி அது எங்களோட டேட்டாபேஸ்லயே இருந்திருக்காது. ஆனா திடீர்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய டிராஃபிக் இருக்கும். ஆனா ஜஸ்ட் ஆஃப்டர் டைம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுற நேரம் வேற இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிருவாங்க. வேற மூவிஸ்க்கு போயிருவாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா குறைய துவங்கிரும். இந்த மாரி கீவேர்டுகள ப்ராடக்ட் லான்ச்சுக்கு ஒர்க் ஆகும். ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்தா இந்த மாரி கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் ஆகும். அந்த மாரி கீவேர்ட நாங்க கூப்பிடுறது ஷார்ட் ஃப்ரெஷ் கீவேர்ட்ன்னு சொல்றது. அடுத்த கீவேர்ட் டைப் வந்து லாங் டெர்ம் எவர்கிரீன் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டூ இது வந்து நான் கம்ப்ளீட் ஆப்போசிட் இப்ப முன்னாடி சொன்ன கீவேர்டுக்கு. லாங் டெர்ம் எவர்கிரீன் கீவேர்ட்னா, இது வந்து ரொம்ப நாளாவே இந்த டேட்டாபேஸ்ல இருக்குது. இது எப்பயுமே அழிஞ்சு போகாத கீவேர்டுகள். அதுவும் கன்சிஸ்டன்ட்டா டிராஃபிக் உங்களுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும். அந்த மாரி கீவேர்ட தான் நாங்க வந்து லாங் டெர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் டிப்ஸ், இல்லாட்டினா வாட்ச் டிவி ஆன்லைன், என்ன கீவேர்டா இருக்கட்டும், இல்லாட்டி சும்மா சாதாரண பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் சென்னை, அப்படி அடிக்கிற எல்லாமே எங்களுக்கு தெரியும். இது என்னைக்குமே போக போறதில்ல. இந்த கீவேர்ட் எப்பயுமே டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டைம்ன்னு இல்ல. அந்த மாரி கீவேர்டுகள தான் நாங்க லாங் டெர்ம் எவர்கிரீன் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். ஏன்னா, இதுக்கு டிமாண்ட் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அடுத்த கீவேர்ட் டைப் வந்து சீசனல் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது சிமிலர் டு டைம் ஸ்பேன் கீவேர்ட். ஆனா வந்து இந்த கீவேர்ட நாங்க டைம்ன்னு சொல்லாம ஒரு சீசனோட இண்டிகேட் பண்றது. எப்படின்னு சொன்னா, சில கீவேர்ட்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட சீசன்ல மட்டும் தான் வேலிடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டா இருக்கட்டும், இல்லாட்டி தீபாவளி ஆஃபர்ஸா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த சீசன் டைம்ல மட்டும் தான் இந்த கீவேர்டுக்கு பாப்புலாரிட்டி இருக்க போகுது. அந்த பர்ட்டிகுலர் டைம்ல ரொம்ப நெறைய டிமாண்ட் இருக்கும். ஆனா, அப்புறம் அந்த மத்த அந்த இயர் மந்த்ல இந்த கீவேர்டுக்கு டிமாண்ட் இருக்காது. அந்த மாரி கீவேர்ட்ஸ நாங்க குறிக்கிறது சீசனல் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்றது. அடுத்த கீவேர்ட் டைப் வந்து டையிங் கீவேர்ட்ன்னு சொல்றது. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான செக்ஷன். ஏன்னா, இது வந்து நல்ல கீவேர்டா இருந்திருக்கும் பாஸ்ட்ல. ஆனா, இப்ப வந்து இதோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு, இல்லன்னா இல்லாமலே போயிட்டுன்னு அர்த்தம். இந்த டையிங் கீவேர்ட் வந்து எதுக்கு நாங்க ரிஃபர் பண்ணோம்னா, இதுக்கு மேல அதுக்கு வேல்யூ இல்ல. இல்லன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. என்ன ரீசனாவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த கேமரா ரோல் ஃபோட்டோகிராஃபி ப்ரொஃபஷனல் கேமரா தெரியும் தானே. இப்ப எல்லாமே டிஜிட்டல் கேமராவா மாறிட்டு. ஆனா ஒரு காலத்துல அந்த கேமரா ரோல் அந்த கேமரா கிளிப் ரோல் கேமரா எவ்வளோ ஃபேமஸா இருந்துச்சு. அந்த மாரி ஃபேக்ஸ் மிஷின்ஸ் அந்த மாரிலாம் எவ்வளோ ஃபேமஸா இருந்துச்சு. ஆனா இண்டஸ்ட்ரி டிமாண்ட் குறையிற நேரம், இல்லாட்டினா யூசர்ஸ் மாறுற நேரம் வேற ப்ராடக்ட்டுக்கு இதோட டிமாண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வரும். அந்த மாரி கீவேர்ட்கள சொல்றது தான் டையிங் கீவேர்ட். நீங்க சூஸ் பண்ற நேரம் நல்ல கீவேர்டா இருந்திருக்கும். ஆனா இண்டஸ்ட்ரியில இருக்கிற சேஞ்சஸ் இல்லாட்டினா எனி நம்பர் ஆஃப் சேஞ்சஸ். இது இந்த சேஞ்ச்னால தான் இல்ல. நெறைய சேஞ்ச்னால நடக்கறக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எஃபெக்ட் ஆன கீவேர்ட்ஸ் எல்லாமே நாங்க சிம்ப்ளி டையிங் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். உடனே இல்லாம போகல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது ஒண்ணுமே டிமாண்ட் இல்லாம போகுதுன்னு அர்த்தம். அடுத்த கீவேர்ட் சப் டைப் வந்து கீவேர்ட்ஸ் பை லென்த். இப்ப நாங்க பார்க்க போற கீவேர்ட்லாம் அந்த வேர்டோ, அந்த கீவேர்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், லெட்டர்ன்னு சொல்லுவோம். அதோட லென்த்த வச்சு எப்படி கேட்டகரைஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். ஷார்ட் கீவேர்ட்னா மெயின் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் வேர்ட் இல்லாட்டினா ஒரு சிங்கிள் வேர்ட குறிக்கிற கீவேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிஓங்கிறது ஒரு ஷார்ட் கீவேர்ட். ஏன்னா வெறும் ஒரு சின்னது. அதே நேரத்துல சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னு சொல்றதும் ஒரு ஷார்ட் கீவேர்ட்ஸ் தான். ஏன்னா அது வந்து 2, 3 வேர்ட் கண்டெயின் பண்ணியிருந்தாலும் அது ஒரு ஜெனரிக் இத குறிக்குது. அந்த சின்ன நார்மலா குறிக்கிறது ஆல்மோஸ்ட் லைக் சீட் கீவேர்ட்ஸ் முன்னாடி பார்த்த மாரி. அந்த மாரி இத குறிக்கிறத நாங்க ஷார்ட் கீவேர்ட்ஸ்ன்னு கீவேர்ட் ரிசர்ச்ல சொல்லுவோம். இது வந்து யூசுவலா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க இந்த கீவேர்டுக்கு கூகுள்லயோ, பிங்லயோ ரேங்க் பண்ண நினைச்சீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது பெரிய அத்தாரிட்டி இல்லாட்டினா எஸ்சிஓ பவர் கூட இருக்கிற வெப்சைட் மட்டும் தான் ரேங்க் பண்ணுவாங்க. அதுதான் ஷார்ட் கீவேர்ட். அடுத்த கீவேர்ட் டைப் லென்த்ல வந்து ரெகுலர் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டினா மிட் டெயில் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். இதுதான் நீங்க காமனா பார்க்கக்கூடிய கீவேர்ட். நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ணாலும், இல்ல நீங்களே பர்சனலா சர்ச் பண்ற நேரம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாரி கீவேர்ட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இது டிப்பிக்கலா வந்து
ஒரு 2 to 6 வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த இதில சர்ச் பண்றது எல்லாமே நாங்க ரெகுலர் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். இந்த கீவேர்ட் வந்து யூசுவலா மீடியம் டூ ஹார்ட் காம்படிஷன்ல இருக்கும். இப்ப நீங்க சும்மா போயிட்டு பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் சென்னை இல்லாட்டினா ஹவ் டு லூஸ் வெயிட் அதெல்லாம் நாங்க வந்து ரெகுலர் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து இந்த வேர்ட்ஸுக்குள்ள இருக்கு. இது மோஸ்ட் டிஃபிகல்ட்டும் இல்ல. அதே நேரத்தில ஈஸியும் இல்ல. இதெல்லாம் வந்து ஹார்ட் டு டிஃபிகல்ட்டி ரேஞ்சில இருக்கும். அந்த மாரி கீவேர்ட்ஸ தான் நாங்க ரெகுலர் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். நாங்க சும்மா கீவேர்ட்ஸ்ன்னு சொன்னாலும் யூசுவலா இந்த ரெகுலர் கீவேர்ட்ஸ தான் ரெஃபர் பண்ணுவோம். அடுத்த கீவேர்ட் டைப் வந்து லாங் டெயில் கீவேர்ட். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அதுவும் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். ஏன்னு சொன்னா, இது வந்து டிப்பிக்கலா 6 to 20 வேர்ட்ஸ் இருக்கும் லாங் கீவேர்ட். அதத்தான் நாங்க லாங்ன்னு சொல்றது. ஆனா, இது வந்துக்கு டிமாண்ட் நெறையா இருக்கு. அது நெறைய ஆயிரக்கணக்கான பேர் சர்ச் பண்ண மாட்டாங்க. மில்லியன் கணக்கான பேர் சர்ச் பண்ண மாட்டாங்க. இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, மோஸ்ட்லி குறைய நம்பர் ஆஃப் பீப்பிள் தான் சர்ச் பண்ணுவாங்க. ஆனா, த ரீசன் நாங்க ஏன் இத டார்கெட் பண்றோம்னு சொன்னா, காம்படிஷன் ரொம்ப ரொம்ப குறையா இருக்கும் இந்த மாரி கீவேர்டுக்கு. அது போக அந்த வேர்ட்ஸ் கூட கூட எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். அவங்க எக்ஸாக்ட்டா என்ன வேணும்னு நெனச்சு அத டைப் பண்றாங்கன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் போயிட்டு வெயிட் லாஸ்ன்னு கூகுள்ல அடிச்சா, எங்களுக்கு அவர் வெயிட் லாஸ பத்தி தான் தெரியணும்னு தெரியும். ஆனா, அவர் என்ன ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சு கொள்ளணும்னு எங்களுக்கு ஷூர் இல்ல. அதே நேரத்தில ஒருத்தர் போய் கூகுள்ல டைப் பண்றாரு, ஹவ் டு லூஸ் வெயிட் ஃப்ரம் ஹோம் யூசிங் வாட்டர் வித்தின் 7 days. அப்போ ஒரு பெரிய லாங் கீவேர்ட். அதில எங்களுக்கு அவர் என்ன ஸ்பெசிஃபிக்கா எதிர்பார்க்கிறாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. அந்த கீவேர்டுகள் மாரி இதுகள தான் லாங் டெயில்ன்னு சொல்லுவோம். ஒண்ணு காம்படிஷன் குறையவும் இருக்கும். அதே நேரத்தில இன்டென்ட்ன்னு சொல்லுவோம். நோக்கம் அந்த சர்ச்சோட நோக்கமும் ரொம்ப கிளியராவே இருக்கும். அதத்தான் நாங்க லாங் டெயில்ன்னு சொல்லுவோம். யூசுவலா கொஸ்டின்ஸ் இல்லாட்டினா சென்டென்ஸ் இதெல்லாமே நல்ல லாங் டெயில் கீவேர்டா இருக்கும். அடுத்து வந்து பிஸ்னஸ் இது வந்து அடுத்த கீவேர்ட் டைப் பிஸ்னஸ் இல்லாட்டி கஸ்டமர் சென்ட்ரிக் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். இது வந்து உங்களோட பிஸ்னஸ் ஐடென்டிஃபை பண்றது இல்லாட்டினா உங்களோட கஸ்டமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ற கீவேர்டா இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களோட பிஸ்னஸ் அந்த இத நான் சொன்ன மாரி உங்களோட கஸ்டமரோட நீடா இருக்கட்டும், பிஸ்னஸ்ட ரிக்வயர்மெண்ட்டா இருக்கட்டும், பிஸ்னஸ் சேல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் கண்டுபிடிக்கிற கீவேர்ட் தான் நாங்க பிஸ்னஸ் இல்லாட்டி கஸ்டமர் சென்ட்ரிக் கீவேர்ட்ன்னு சொல்றது. அதில இது வந்து மார்க்கெட் செக்மெண்ட் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். மார்க்கெட் செக்மெண்ட் கீவேர்ட்ஸ்னா எப்படின்னா, வேர்ட்ஸ் இல்லாட்டினா டாபிக் அதெல்லாம் வந்து உங்களோட இண்டஸ்ட்ரிய ல இருக்கிற ஸ்பெஷலைஸ்டு கீவேர்ட். நீங்க இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்கன்னா, சில வேர்ட்ஸ் இல்லாட்டினா சில வேர்ட்ஸ் இருக்கும். அது ஸ்பெஷலைஸ்டா அந்த இண்டஸ்ட்ரிக்குன்னே இருக்கும். அந்த மாரி வேர்டுகள சொல்றத தான் நாங்க மார்க்கெட் செக்மெண்ட் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்றது எல்லாமே மார்க்கெட் செக்மெண்ட் கீவேர்ட். ஏன்னா நாங்க அந்த மார்க்கெட்ட குறிக்கிறோம். அதுக்காக அந்த மாரி சொல்லலாம். அதுவும் இது நீங்க ஈஸியா கிளாசிஃபை பண்ணிற இயலாது. ஏன்னா சில ஜெனரல் டெர்ம்ஸும் மார்க்கெட் செக்மெண்ட் கீவேர்ட்லயும் வரும், ஜெனரிக் கீவேர்ட்லயும் வரும். பட் ஜஸ்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட் செக்மெண்ட்னா அந்த இண்டஸ்ட்ரிய குறிக்கிற கீவேர்ட் எல்லாமே மார்க்கெட் செக்மெண்ட் கீவேர்ட். அடுத்து வந்து ப்ராடக்ட் டிஃபைனிங் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். இது வந்து சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். என்ன வேர்ட்ஸா இருக்கட்டும், சென்டென்ஸா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட்டையோ இல்லாட்டி ஒரு சர்வீஸை டிஸ்கிரைப் பண்ணுதோ, அதெல்லாம் நாங்க ப்ராடக்ட் டிஃபைனிங் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து அந்த ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணுது. அந்த இதை குறிக்கிறது தான் ப்ராடக்ட் டிஃபைனிங் கீவேர்ட். பிராண்ட் கீவேர்ட் இன்னொரு சிம்பிள். என்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் ஒரு பிராண்டை வச்சு அந்த கீவேர்டோ இல்லாட்டி ஃப்ரேஸோ இருக்குதோ அதெல்லாம் பிராண்ட் கீவேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஐஃபோன் இல்லாட்டினா டெல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படி அந்த பிராண்டோடு வர்ற வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பிராண்டட் கீவேர்ட்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்டை குறிக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்து வந்து காம்படிட்டர் கீவேர்ட். இது நத இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் டைப். இது ரொம்ப நிறைய இதுகளை மீன் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது காம்படிட்டர் கீவேர்ட்னு சொல்கிறது உங்களோட காம்படிட்டர் கூகுளில் நான் லோக்கல் லைஃப்பில் சொல்ல கூகுளில் சர்ச் இன்ஜினில் காம்படிட்டராக இருக்கிறது அவங்களோட கீவேர்ட் இல்லாட்டினா அவங்கள பேர் வச்சுருக்க கீவேர்டை தான் நாங்கள் காம்படிட்டர் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ என்ன வேர்டு எல்லாமே உங்களோட காம்படிட்டரோட அசோசியேட்டாக இருக்கிற வேர்டுகள் எல்லாத்தையுமே நாங்கள் காம்படிட்டர் கீவேர்ட்ஸ்னு இந்த எஸ்சிஓ ஸ்பேஸில் ரிஃபர் பண்ணுவோம். அடுத்த கீவேர்ட் டைப் வந்து ஜியோ இல்லாட்டி லோக்கல் கீவேர்ட்னு சொல்லுவோம். ஜியோ லோக்கல் கீவேர்ட்னா அந்த கீவேர்ட் வந்து ஒரு
பர்ட்டிகுலர் ஸ்டேட்டா இருக்கட்டும், சிட்டியா இருக்கட்டும், கண்ட்ரியா இருக்கட்டும், இல்லாட்டினா லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த இதுக்கு மட்டும் அது சூட்டடுங்கிற மாரி அர்த்தம். அதத்தான் நாங்க வந்து லோக்கல் இல்லாட்டி ஜியோ டார்கெட்டட். இது வந்து இன்டர்நேஷனல் கீவேர்ட் இல்ல. அந்த ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஒரு லொகேஷனுக்கு மட்டும் சூட்டட் ஆன மாரி கீவேர்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் யாருக்குன்னா, ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸா இருக்கலாம். இல்லாட்டினா இப்ப நீங்க சொல்லுமே ஒரு ஷாப் நீங்க சென்னையிலயோ, திருச்சியில நடத்துறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வேற நாட்ல இருந்து கஸ்டமர் வரணும்னு அவசியம் இல்ல. மத்த நாட்டு ஆட்களுக்கு சர்ச்சர்ஸ்க்குன்னு உங்களோட சைட்ட காட்டணும்னு அவசியம் இல்ல. அந்த திருச்சியோ, அந்த சரவுண்டிங்ல இருக்கிறவங்க மட்டும் தான் உங்களோட கஸ்டமர்ஸா வரப்போறாங்க, வந்து வாங்க போறாங்க. அப்படி இருக்கிற நேரம், இந்த லோக்கல் கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நீங்க செய்ய போற கீவேர்ட் ரிசர்ச் வந்து அந்த ஏரியால இருக்கிற அ ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி செய்ய போறது. அந்த மாரி கீவேர்ட தான் நாங்க லோக்கல் கீவேர்ட் இல்லாட்டி ஜியோ கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். அடுத்த கீவேர்ட் டைப் வந்து மிஸ்ஸ்பெல்ட் இல்லாட்டி இண்டஸ்ட்ரி கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெறைய நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, உங்களுடைய இண்டஸ்ட்ரியில ஸ்பெஷலைஸ்ட் வேர்டுகள் இருக்கும். சில வார்த்தைகள் சொல்றது ஒரு வகையான ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். மீனிங் இருக்கும். அந்த மாரி வேர்ட்ஸ். இல்லாட்டி மிஸ்ஸ்பெல் சில இது வேர்ட்ஸ் இருக்குது. அது மிஸ்ஸ்பெல் பண்ணதுனாலேயே எங்களுக்கு தெரியும் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வர்றது வேர்டுகள். இல்லாட்டினா இத மிஸ்ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க தேடுறது இதுதான். அந்த மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்க் மிஸ்ஸ்பெல் பண்ணி நான் காட்டியிருக்கேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. இப்ப Google, அதர் சர்ச் இன்ஜின்லாம் வந்து அட்வான்ஸ் அல்காரிதம் அப்டேட் பண்றதுனால, இப்ப மச் மோர் ஈஸி. ஆனாலும் ஜஸ்ட் ரிமெம்பர் மிஸ்ஸ்பெல் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்றது, அவங்க டைப் பண்ணப்போ என்ன வேணும்னு நெனச்சு டைப் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும். மிஸ்டேக் அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டிருந்தாலும் அத வி கேன் ஃபிகர் இட் அவுட். அந்த மாரி கீவேர்ட குறிக்கிறது தான் மிஸ்ஸ்பெல் கீவேர்ட். இப்ப நாங்க பார்க்க போறது பயர் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். அந்த நோக்கத்த புரிஞ்சுக்கொள்றது, அந்த கீவேர்ட் டைப் பண்றத தான் சொல்றது பயர் கீவேர்ட்ன்னு சொல்றது. அந்த பயர் கீவேர்ட வச்சு தான் நாங்க எங்களோட கஸ்டமர்ஸ கண்டுபிடிக்க போறோம். கீவேர்ட் இன்டென்ட் வந்து என்ன அர்த்தம்னு சொன்னா நோக்கம். அவங்க அந்த கீவேர்ட டைப் பண்றது மூலமா என்ன நோக்கம், என்னத்த அவங்க வேணும்னு நெனச்சு அந்த கீவேர்ட டைப் பண்றாங்க. அத குறிக்கிறது தான் கீவேர்ட் இன்டென்ட்ன்னு சொல்லுவோம். பயர் கீவேர்டுக்கு கீவேர்ட் இன்டென்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா, நாங்க அத வச்சு தான் அந்த கஸ்டமரோ, அந்த சர்ச் பண்றவரு எந்த ஸ்டேஜ்ல பையிங் ஸ்டேஜ்ல இருக்கிறாரு, எவ்வளோ ஈஸியா அவருக்கு செல் பண்ணலாம், எவ்வளோ ஈஸியா என்ன மாரி கன்டென்ட் காட்டணும், அதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு இந்த கீவேர்ட்ஸ்கள வச்சு நாங்க யூஸ் பண்றது. இந்த கீவேர்டும் 3 வகை இருக்கு. ஒண்ணு இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். இன்னொன்னு நேவிகேஷனல் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். இன்னொன்னு டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். இல்லன்னா கமர்ஷியல் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். இது வந்து இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட். இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்ஸ் தான் ஸ்டேஜ். ஸ்டேஜ்ல பீப்பிளுக்கு ஒரு டாபிக்கையோ, ஒரு ஆ அ ஸ் ஒரு இண்டஸ்ட்ரிய பத்தி ஒண்ணுமே தெரியல. அவங்க ஜஸ்ட் லேர்ன் பண்ண விரும்புறாங்க. அந்த டைம்ல அவங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடி இல்ல. ஒரு ப்ராடக்ட்டும் தெரியாது. ஆனா வெறும் லேர்ன் மட்டும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாரி கீவேர்ட் எல்லாம் இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட் கேட்டகரிக்குள்ள வரும். அடுத்து வந்து நேவிகேஷனல் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நேவிகேஷனல் கீவேர்ட்ஸ்னா என்னன்னா, பீப்பிள்க்கு ஏற்கனவே அந்த இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நேவிகேஷனல் கீவேர்ட்ஸ வச்சு, அதில இருக்கிற ப்ராடக்ட்ட பத்தி ரிசர்ச் பண்ணுவாங்க. என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு அத பத்தி அவங்களுக்கு இதுதான் இண்டஸ்ட்ரி, இதுதான் ப்ராப்ளம்னு தெரியும். அதுக்கு சொல்யூஷனும் தெரியும். இப்ப அத பத்தி கொஞ்சம் லேர்ன் பண்றாங்க. என்னென்ன கம்பேரிசன் இருக்கிறாங்கன்னு சொல்றத தான் நேவிகேஷனல் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். ஃபைனல் கீவேர்ட் டைப் வந்து டிரான்சாக்ஷனல் இல்லாட்டி கமர்ஷியல் கீவேர்ட் டைப்ன்னு சொல்லுவோம். இந்த மாரி கீவேர்ட்லாம் வந்து அவங்களுக்கு ஃபுல்லா தெரியும். அடே என் ப்ராப்ளம் இதுதான். இதுக்கு சொல்யூஷன்ஸ் இதுதான். நான் வாங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்றது நல்லம். அந்த மாரி ஸ்டேட்ல இருக்கிறவங்கள, இல்லன்னா அந்த மாரி கீவேர்டுகள வந்து நாங்க கமர்ஷியல் கீவேர்ட்ன்னு சொல்லுவோம். கமர்ஷியல் கீவேர்ட்ல இருக்கிற ஒரு யூசருக்கு தான் ரொம்ப ஈஸியாவே செல் பண்ணிடும். அந்த இது லாஜிக்கலா பிரிக்கிறதுக்கு பேர் தான் சர்ச் இன்டென்ட்ன்னு சொல்லி அத பிரிப்போம். இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ரிவ்யூஸ் வாசிக்கிறதா இருக்கலாம். இல்லாட்டினா ஹவ் டூ ப்ளே, ஒரு ஹவ் டூ கைட வாசிக்கிறது, ஜெனரிக் டிப்ஸ் ஆர்டிக்கிளா இருக்கலாம். நேவிகேஷனல் கீவேர்டுக்கு ஆப்பிள், SEMrush, Gmail ஒரு ப்ராடக்ட் தெரியும். அத பத்தி தெரிஞ்சுக்கொள்ள விரும்புறாங்க. டிரான்சாக்ஷனுக்கு வந்து இம்மீடியட்டா கமர்ஷியல் இன்டென்ட் இருக்கிற கீவேர்ட்.
ஃபார் எக்ஸாம்பிள் பைன்னு போட்டு ஒரு கீவேர்டாக இருக்கலாம், இல்லாட்டினா ரிவ்யூ அந்த ஒரு ப்ரொடக்ட்டுக்கான ரிவ்யூவை வாசிக்க விரும்புகிறாங்க, இல்லாட்டி ப்ரைஸ் செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கீவேர்டை தான் டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இதை வச்சு நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் ரொம்பவே இது யூஸாக இருக்கும். இப்போ இது உங்களுக்கு அதில் இம்பார்ட்டன்ஸ் தெரியலைன்னாலும் இந்த இதை வச்சு எப்படி நாங்கள் எங்களோட ஆடியன்ஸுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, எந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணால் அவங்களுக்கு மோஸ்ட் சூட்டடாக இருக்கும், எப்படி பெஸ்ட்டாக செல் பண்ணுறதுன்னு இதை வச்சு தான் நாங்கள் ஃபிகர் அவுட் பண்ணுவோம். ஃபைனலாக இந்த லெசனோட கன்க்ளூஷன், இது ஃபர்ஸ்ட் லெசன் தான். உங்களுக்கு நான் கீவேர்ட் ரிசர்ச்சை பற்றியோ இல்லாட்டி அதை எப்படி சரியாக செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸோட டெஃபினிஷனை உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். ஏன்னா கீவேர்ட்ஸும் கீவேர்ட் டைப்ஸும் சர்ச் இன்டென்ட் அந்த இதுகள் 3 உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கீவேர்ட் ரிசர்ச் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலும். அதில் நான் ரிஃபர் பண்ணிப்பேன். சப்போஸ் உங்களுக்கு லாங் டெயில் கீவேர்ட்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக பண்ணேலும். அந்த கோலை தான் நான் இந்த லெசனில் செஞ்சேன். இப்போ நாங்கள் ஃபுல்லாக கீவேர்ட்னா என்ன, கீவேர்ட் டைப்ஸ் என்ன, இன்டென்ட் எவ்வளோ முக்கியம், என்னென்ன இன்டென்ட் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு எல்லாமே தெரியும். த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கீவேர்ட் ரிசர்ச் ப்ரோசஸ் எப்படி செய்கிறது, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரொம்ப நல்ல நாளாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.